இப்போ கொஸ்டின் நம்பர் 16 என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஸ்டின் நம்பர் 16 அப்போ என்ன கொடுத்துக்கிறோம்? சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 17/8. அப்போ 3 minus 4 sin square theta divided by 4 cos square theta minus 3 equal to 3 minus tan square theta divided by 1 minus 3 tan square theta. சரியாமா? இப்போ ஓகே சார். இதோட ஃபார்முலா படி இது என்னது? adjacent by hypotenuse. கரெக்டா? adjacent by hypotenuse. சரி, நீ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணு. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் நம்மளுக்கு தீட்டா யாருன்னு வச்சுக்கோ, அதுக்கு நம்ம adjacent யாருன்னு போடலாம். தீட்டா இவனா adjacent வந்து 17, சாரி adjacent by hypotenuse மாற்றி எழுதிட்டு நினைக்கிறேன். இது ஹைபோதிசிஸ் பை adjacent. கரெக்டா? ஃபார்முலா மாற்றி எழுதிருந்தேன். ஹைபோதிசிஸ் டிவைடட் பை adjacent. அப்போ 17 இங்கே வருமா, இங்கே வந்து 8 வருமா? கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? ஆப்போசிட் வேணும். அப்போ என்ன ஃபார்முலா? ஹைபோதினியூஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர். 17 squared. 17 squared equal to 8 squared plus adjacent squared. இது எதுவுமே போட்டு நினைக்கிறேன். இப்படி கிடைக்கும் 289 minus 64 equal to adjacent squared வரும். அப்போ இது எவ்வளோ கிடைக்கும்? 225 வரும். அப்போ என்னாச்சு? 225 எவ்வளோ கிடைக்கும்? adjacent ஆப்போசிட் தான் வேணும். நான் மாற்றி போட்டுருக்கேன். ஆப்போசிட் தான் வேணும். அப்போ இது வந்து ஆப்போசிட். சரிங்களா? ஆப்போசிட் தான் வேணும். இது ஆப்போசிட். ஆப்போசிட் வேல்யூ எவ்வளோ கிடைக்கிறாங்கன்னு 15 வருது. கரெக்டாக? அப்போ ஆப்போசிட் வேல்யூ 15. கரெக்டாக? அப்போ என்னாச்சு? நம்மளுக்கு யார் யார் கண்டுபிடிக்க வேணும்? நல்லா பார்த்துங்க. சைன் டீட்டா வேல்யூ வேணும், காஸ் டீட்டா வேல்யூ வேணும், டேன் டீட்டா வேல்யூ வேணும். கண்டுபிடிச்சலாமா? சொல்லுங்க. சைன் டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஆப்போசிட் பை ஹைபோதினியஸ். ஆப்போசிட் 15 டிவைடட் பை 17. அடுத்தது யார் வேணும்? காஸ் டீட்டா. காஸ் டீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse. adjacent value எவ்வளவு? 8. 8 by hypotenuse 17. அடுத்து யார் வேணும்? tan theta வேணும். tan theta வேல்யூ என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை adjacent. ஆப்போசிட் வேல்யூ என்ன? 15. 15 டிவைடட் பை adjacent. adjacent வந்து 8. சரியாமா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுலையுமே அப்ளை பண்ணிட்டு ரெண்டுமே செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலாக வருதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சரியாமா? அதான் நம்மளோட ஒர்க். சரிங்களா? அப்போ சொல்லு பார்க்கலாம். 3 minus 4 sin square. sin square எவ்வளவு? 15 divided by 17 whole square divided by 4 cos square. 4 8 by 17 whole square minus 3. கரெக்டாமா? இதுதான் வந்து LHS. கரெக்டாமா? சிம்பிளி பண்ணுங்க. சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும்? 3 minus 4 into 15 square 225 divided by 17 square 289. கரெக்டாமா? divided by 4 into 8 square 64 divided by 289 minus 3. கரெக்டாமா? ஓகே சார். சிம்பிளிஃபை பண்ணு. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ 289 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 3 into 289 மைனஸ் என்ன கிடைக்கும்? 4 into 225. 4 into 225 ஓவரால் டிவைட் பை என்ன இருக்குது? 289 இருக்குது. நியூமரேட்டரில் முடிச்சுக்கிறோம். இதே ஐடியா டினாமேட்டருக்கு அப்ளை பண்ணுங்க. டினாமேட்டர் என்ன வரும்? 4 into 64 minus 3 into 289 டிவைட் பை என்ன கிடைக்குது? 289 கிடைக்குது. கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? 289 கேன்சல் ஆகிடும். கரெக்டாமா? அப்போ இது சிம்பிளி பண்ணி என்ன ஆகுதுன்னு சிம்பிளி பண்ணுமா? 3 into 289 எவ்வளவு? சொல்லுங்க. 3 into 289 சிம்பிளி பண்ணி சொல்லுப்பா. எவ்வளோ வருது? 3 into 289 மல்டிப்ளை பண்ணாத பற்றி எவ்வளோ வருது? சார் 3 into 289 வந்து 867. ஓகே. நெக்ஸ்ட் 4 into 225. 4 into 225. சார் இது வந்து 0 2
8 and 10 0. 900. ஓகே. அப்போ 3 இன்ட்டு 89 289 போட்டுட்டோம். அப்போ 4 இன்ட்டு 64 4 இன்ட்டு 64 எவ்வளோ? 4 into 60 வந்து it's a 240. 240. 64 மா 64 64. 64 na 6 1 24 256. 256. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்கிறது எவ்வளோ கிடைக்கும்? மேலே எவ்வளோ வரும்? 33 33 மேலே மைனஸ் வரும். minus 33. இங்கே கீழே இது வந்து minus 867 256 1 1 611 minus 611. ஓகே. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஒரு 33 டிவைட் பை 6 கரெக்டாமா? sure. இதே ஐடியா ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணி போகல. இதே வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். இதுக்கு இந்த வேல்யூ இருக்குது பார்த்தியா, இந்த வேல்யூக்கு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு போகணும். அப்போ tan θ வேல்யூ எழுது 15/8 கரெக்டா? அப்போ என்னாச்சு 3 மைனஸ் 15/8 ஹோல் ஸ்கொயர் divided by 1 minus 3 into 15/8 whole square. கரெக்டாமா? அப்போ என்னாச்சு 3 என்னாச்சு minus 225 divided by 64 divided by 1 minus 3 into 225 divided by 64. சரியாம்மா? இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணு, என்ன கிடைக்கும்? இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க என்ன வந்து சொல்லு. அப்போ 3 into 64 minus 225 divided by 64 minus 3 into 225. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இது என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். 3 into 64 3 into 64 எவ்வளோ வரும்? 180 192 180 192 192 minus 225 divided by இங்கே நடிச்சு 64 minus 3 into 225 3 into 225 எவ்வளவு? 600 675 675. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குது? இங்கே மைனஸ் 33 வருது. இங்கே வந்து எவ்வளோ கிடைக்கும்? 64 போச்சுன்னா மைனஸ் 611 வருது. இது கட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. கரெக்டுங்களா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைச்சதோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. அப்போ என்னது 33 இந்த பை 611 இஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அதே மாதிரி 33 டிவைட் பை 611 இஸ் அ ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அப்போ நம்ம ரிசல்ட் என்ன சொல்லிக்கிறோம்? ரெண்டு ஈக்குவலா? இது ரெண்டு ஈக்குவல் 3 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் theta divided by 4 cos square theta minus 3 equal to 33 divided by 61. This value is equal to 3 minus tan square theta divided by 1 minus 3 tan square theta. என்ன டவுட் இருக்குதா? அப்போ ரெண்டு பக்கம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீ ரெண்டு பக்கம் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவலும் பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிடலாம்.